வெல்கம். டாபிக் ஈகாலஜில இருந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுவும் சிஎஸ்ஐஆர் நெட் லைஃப் சயின்ஸ்ல இருந்து எடுத்த சில கொஷின்ஸ் பார்க்கலாம். The graph shows the distribution of lifespan in years. ஸோ இப்போ இங்கே கீழே இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுடைய ஹைட் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இதில் ஸ்பீஷியஸ் 1, ஸ்பீஷியஸ் 2. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயர்லையும் ஸ்பீஷியஸ் 1, ஸ்பீஷியஸ் 2 உடைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீன் ஃபார் 2 ஸ்பீஷியஸ் 1 அண்ட் ஸ்பீஷியஸ் 2 கண்டுபிடிப்போம். ஸோ மீன் ஃபார் ஸ்பீஷியஸ் 1 தான் μ1. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இயர் இன்டூ so species 1 உடைய இந்த number of individual 2 plus year second year into species 1 உடைய இந்த number of individual 8. அதே போல third year into species 1 உடைய number of individual 8 plus fourth year into species 1 உடைய number of individual எவ்வளோ 2. So the whole divided by இந்த species உடைய number of individuals மட்டும் plus பண்ணிப்போம். இப்போ 2 plus 8 plus 8 plus 2. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்னா 50 divided by 20. ஸோ இப்படி பண்ணும்போது 2.5 இயர்ஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதே போல செகண்ட் ஸ்பீஷியஸோடைய மீன் பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஸ்பீஷியஸோட மீன் எல்லாமே சம அளவில் இருக்கு. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 5ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் இயர் இன்டூ 5 ஸ்பீஷியஸ், அதே மாதிரி செகண்ட் இயர் இன்டூ 5 பிளஸ் தேர்ட் இயர் இன்டூ 5 பிளஸ் ஃபோர்த் இயர் இன்டூ 5. ஸோ இதை ஹோல் டிவைடட் பை ஸோ எல்லா அந்த ஸ்பீஷியஸ் செகண்ட் ஸ்பீஷியஸ் ப்ளஸ் பண்ணும்போது 5 + 5 + 5 + 5. ஸோ இதுவும் நம்மளுக்கு 50 divided by 20 கிடைக்கும். ஸோ அப்போ சேம் 2.5 இயர்ஸ் தான் இங்கேயும் கிடைக்குது. ஸோ இப்போ μ1 μ2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு ஈக்குவலாக பார்க்க முடியுது, இங்கே. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது வந்து வேரியேஷன். இப்போ ஸ்பீஷியஸ் 1 உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் பார்த்தோம்னா சென்ட்ரலில் மட்டும் க்ரௌடடாக இருக்குது, அதாவது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் மட்டும் ஈக்குவலாக இருக்குது, மீது ரெண்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இதனோட வேல்யூ கம்பேரிட்டிவ் டு செகண்ட் ஸ்பீஷியஸ் இதெல்லாம் ஈக்குவலாக 5ஆக இருக்குது. ஸோ இது ரெண்டோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஸ்பீஷியஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவலாக இருக்குது, அதனால இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்பீஷியஸ் இஸ் ஸ்மாலர் தேன் செகண்ட் ஸ்பீஷியஸ். இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா 4. Greenhouse gas emissions are considered the primary driver of global warming, like methane, carbon dioxide, இதெல்லாமே greenhouse gas. ஸோ இது ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அட்மாஸ்பியரில் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் எதனால எப்படி வந்து வருது அப்படின்றத நம்ம கொஸ்டின். ஸோ இங்கே ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் ஃப்ரம் சன்லேருந்து வர ரேடியேஷன் எர்த்தில் வந்து ஹீட் ஆகும்போது சிலது அப்சார்ப் ஆகப்படுது, சில ரேடியேஷன் டிவியேட் ஆகப்படுது, அதாவது ரீஎமிட் ஆகப்படுது. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் லாங்கர் ஷார்ட்டர் எது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அப்படின்றது என்னன்னா the amount of solar energy absorbed by the earth and the energy radiated back to the space. இந்த டிஃபரன்ஸ் தான் ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அப்படின்றோம். இப்போ எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல அப்சார்ப் ஆகிறது என்ன ரேடியேஷன்? ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன். ரீஎமிட் ஆகிறது எது அப்படின்னா ரீஎமிட்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். அதுவும் பிரைமரிலி இன்ஃப்ராரெட் பார்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து தான் இது ரேடியேட் ஆகப்படுது. ஸோ இது எங்க அப்சார்ப் ஆகப்படுது அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல அப்சார்ப் ஆகப்படுது, லைக் கிளவுட்ஸ்ல இங்கெல்லாம் வந்து அப்சார்ப் ஆகப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் ஆகப்படுது. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சரை இங்கே பார்க்கலாம். லாங் வேவ் ரேடியேஷன் எமிட்டட் பை த எர்த் சர்ஃபேஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தோம் கரெக்ட், அண்ட் இஸ் அப்சார்ப்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட். ஸோ இதுவும் நம்மளுக்கு இங்கே கரெக்ட். ஷார்ட் வேவ் ரேடியேஷன் ரிசீவ் ஃப்ரம் த சன் இஸ் அப்சார்ப் ஆகுது, ஆனால் ஸ்கேட்டர் ஆகிறது இல்லை, லைக் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல ஸ்கேட்டர் ஆகிறது இல்லை. ஷார்ட் வேவ் ரேடியேஷன் எமிட்டட் பை த எர்த் சர்ஃபேஸ் எமிட் ஆகுதா அப்படின்னா இல்லை. லாங் வேவ் ரேடியேஷன் அரைவிங் ஃப்ரம் த சன் இஸ் செலக்டிவ்லி டிரான்ஸ்மிட்டட் அரைவிங் ஃப்ரம் த சன் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆன்சர் இதுனா ஃபர்ஸ்ட் ஒன். Runaway selection was proposed by R.A. Fisher. So R.A. Fisher தான் runaway selection சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா வேகன் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாடலில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸாஜரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல் சாய்ஸ். இதை வச்சு தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாஜரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் அசம்ஷன்? இப்போ எக்ஸாஜரேஷன் அப்படின்னும் போது மேக்கிங் சம்திங் சீம் லார்ஜர், பெட்டர், வர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இப்போ ரன்னவே செலெக்ஷன் மாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா போத் மேல் ட்ரைட்டும் சரி ஃபீமேல் இது ரெண்டுமே எதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஹெரிட்டபிள் ட்ரைட்டை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணும். ஸோ ஃபீமேல் எந்த மேலில் இருக்கக்கூடிய எந்த ட்ரைட்டை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா லுக்கிங் ஃபார் மேட் பாசிபிலிட்டிஸ் இன்க்ளூட் ஸ்பேஷியஸ் ரெகக்னிஷனும் இருக்கணும், ரிசோர்ஸஸும் இருக்கணும், குட் ஜீன்ஸும் அந்த மேலில் இருக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது சர்வைவல் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் ஆஃப் பேர்டில் வந்து இது ஷார்ட் டெயில் இருக்கக்கூடியதுல சர்வைவல் அட்வான்டேஜ் இருக்கு. அந்த ஃபீமேலோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா லாங் டெயில் பேர்டில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் லாங் டெயில் பேர்டோடைய
சர்வைவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இந்த சர்வைபிலிட்டி லாங் டெய்லுக்கு பார்த்தா இங்க கம்மியா இருக்கு. ஸோ அதனால இன் பிட்வீன் இந்த லாங் டெய்ல் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாத இந்த சாய்ஸ் தான் ஃபீமேலோடைய சாய்ஸ். ஸோ இதுதான் வந்து செக்ஷுவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாஜரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல் சூசினஸ் ஃபார் எக்ஸாஜரேஷன் ஆர் போத் ஹெரிட்டபிள். ஸோ ரெண்டுக்குமே ஹெரிட்டபிள் அப்படின்றது தான் இப்போ பார்த்தோம். ஸோ இதான் நம்ம ஆன்சர். அடுத்ததான் நெய்தர் எக்ஸாஜரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் மேல் ஆர் ஃபீமேல். நெய்தர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்குமே தேவை. ஸோ இது நம்ம ஆப்ஷன் கிடையாது. எக்ஸாஜரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் மேல் இஸ் ஹெரிட்டபிள் பட் ஃபீமேல் இஸ் நாட் ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஹெரிட்டபிள். ஸோ எக்ஸாஜரேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் மேல் இஸ் நாட் ஹெரிட்டபிள். ஸோ இதை அப்படி சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். The proponents of sustainable development argue for the switch of predominantly plant-based diet in order to reduce human footprint. ஸோ இப்போ ஹியூமன் ஃபுட்பிரிண்ட்ல பார்த்தோம்னா கார்பன் எமிஷனை தான் மெயினாக சொல்றாங்க. இந்த கார்பன் எமிஷன் வேரியஸ் ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது. அதுல இந்த அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ரொடக்ஷன் இதுலயும் இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு அனிமல்ல தான் வந்து நிறைய கார்பன் எமிஷன் இருக்கு. அது அந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கான அதிகமான எனர்ஜி லாஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கு கம்பேரிட்டிவ் டு பிளான்ட். ஸோ அதனால தான் ஸ்விட்ச் டு ப்ரிடாமினென்ட்லி பிளான்ட் பேஸ்ட் டயட் அப்படின்றத அறிவுறுத்துறாங்க. ஸோ இப்போ அனிமல் பேஸ்ட் டயட் இன்வால்வ் கிரேட்டர் தெர்மோடைனமிக் லாஸ். ஸோ தெர்மோடைனமிக் லாஸ் அப்படின்னும் போது திஸ் இஸ் அ லாஸ் ரிடக்ஷன் இன் த எனர்ஜி primarily due to irreversibility like friction, heat transfer, mixingனால இதனால ஏற்படக்கூடிய irreversible லாஸ் தான் வந்து தெர்மோடைனமிக் லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னும் போது இது ஒரு இக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் மேப். இது ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த டெரஸ்ட்ரியல் சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதுதான் நம்ம ஹியூமன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றோம். ஸோ இப்போ அனிமல் பேஸ்ட் டயட் இன்வால்வ் கிரேட்டர் தெர்மோடைனமிக் லாஸ் அப்படின்றது கரெக்ட். The production of animal-based food involve high carbon burn-off. இதுவும் வந்து கரெக்ட். கம்பேரிட்டிவ் டு பிளான்ட்-பேஸ்ட் ஃபுட். பிளான்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பிளான்ட்லேருந்து திரும்ப அனிமல்ஸ் எடுக்கும்போது இங்க கார்பன் எமிஷன் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு அனிமல் பேஸ்ட் ஃபுட்ல வந்து ஹை கார்பன் burn-off இருக்கு. அனிமல் டிஷ்யூஸ் ஹேவ் ஹை கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்றதே வந்து மெயினா இந்த டீகம்போசிஷன் பிளான்ட்ல இந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சாயில டீகம்போஸ் ஆகும்போது நிறைய எமிட் ஆகக்கூடியது. ஸோ இது அனிமல் டிஷ்யூஸ்ல கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனிமல் டிஷ்யூஸ் ஹேவ் ஹை வாட்டர் கண்டென்ட். அனிமல் டிஷ்யூஸ்ல கண்டிப்பா ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கும். பட் ஆனா இந்த ஹை வாட்டர் கண்டென்ட் எப்படி கிடைச்சிருக்கும்னா அது எடுத்துக்கக்கூடிய இந்த ஃபுட் இன்டேக்னால கிடைக்கக்கூடியது, வாட்டர் ட்ரிங்க் பண்றதுனால கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால அனிமல் டிஷ்யூஸே ஆட்டோமேட்டிக்கா ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னா ஏ அண்ட் பி. Given below are two patterns of ecological succession. அதுல 4 ஸ்பீஷிஸ் அதாவது ABCD இதனுடைய ஆரோ எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாடலை நம்ம சொல்லணும். ஸோ மாடல் எக்ஸ் என்ன, மாடல் ஒய் என்ன, ஸோ இது இந்த ஆரோஸ் காட்டக்கூடியது என்ன. இன் கான்டெக்ட் ஆஃப் ecological succession இதுல இன்கரெக்ட் தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ இந்த மாடலே என்னென்ன மாடல்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாடல் ABCD இப்படி லைனா போய் டில முடியும் போது இது ஃபெசிலிட்டேஷன் மாடல். ஸோ ஏ ஸ்பீஷியஸ்லேருந்து பி ஸ்பீஷியஸ் உருவாக முடியும். அதே போல ஏனால சியும் உருவாக முடியும். அதே போல ஏவும் டியும் வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த டி வந்து டி ஏனால மட்டும் இல்லாம தனியா ஃப்ரம் அவுட் சைடும் வந்து உருவாக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இதை டாலரன்ஸ் மாடல் அப்படின்றோம். ஸோ எதுவுமே ஒன்று மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. மாடல் எக்ஸ் ரெப்ரசென்ட் ஃபெசிலிட்டேஷன் மாடல். ஸோ ஃபெசிலிட்டேஷன் அப்படின்றது இந்த மாடல் எக்ஸுக்கு சரியா வரும். மாடல் ஒய் ரெப்ரசென்ட் டாலரண்ட் மாடல். ஸோ இங்க பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். மாடல் எக்ஸ் ரெப்ரசென்ட் டாலரன்ஸ் மாடல். மாடல் எக்ஸ் டாலரன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஆஸ் பர் மாடல் ஒய் சி கேன் அவுட் கம்பீட் பி. ஸோ மாடல் ஒய் பார்த்தோம்னா சி கேன் அவுட் கம்பீட். ஸோ பி மட்டும் சார்ந்து இல்லாமல் அவுட் கம்பீட் பி. கேன் ஆல்சோ இன்வேட் அ ஹேபிட்டேட் இன் தேர் ஆப்சன்ஸ். ஸோ பி இல்லை அப்படின்னாலும் ஸோ இது வேற ஹேபிட்டை இன்வேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆஸ் பர் மாடல் எக்ஸ் ஏ மேக்ஸ் என்விரான்மெண்ட் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பி. ஸோ ஏ ஸ்பீஷியஸ் ஸோ இது வந்து இந்த ஹேபிட்டேட்டை என்விரான்மெண்ட்டை உருவாக்கக்கூடியதா இருக்கு பிக்கு. இது வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 2 இன்கரெக்ட். Which of the following is the correct increasing order for the daily net primary productivity per unit leaf area? So the leaf area என்ற term வந்து நம்ம கவனிக்கணும். இந்த ecosystemல different type of ecosystem அதாவது பயோமாஸை வச்சும் நம்ம net primary productivity கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி different typesல இப்போ லீஃப் ஏரியா அதிகமா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பயோம்ல எதுல லீஃப் டெய்லி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி பர் லீஃப் ஏரியா இருக்கு அப்படின்றது இங்கே லிஸ்டா இருக்கு. இதுல டெசர்ட்ல பார்த்தோம்னா தான் இங்கே 2.5 இருக்கு. ஸோ இதுலயுமே 2.50ன்றது மெடிட்டரேனியன் ஷ்ரப்லாண்ட்ஸ்லயும் டெசர்ட்லயும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு டெசர்ட்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ லாஸ்ட்ல வந்து டெசர்ட் இருக்கணும். டெசர்ட்டுக்கு அடுத்ததா எது வந்து இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பாக்குறா இங்க இருக்கு. பட் நம்ம ஆப்ஷன்ல இல்லாததுனால இங்க ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அதுக்கு அடுத்ததா இருக்கு. ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அடுத்ததா இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா டெம்பரேட் ஃபாரஸ்ட் 1.3 இருக்கு. ஸோ இங்க ஆப்ஷன்ல இருக்கிறதும் டெம்பரேட் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன். த ஈக்குவல்பிரியம் மாடல் ஆஃப் ஐலாண்ட் பயோஜியோகிராஃபி இது வந்து ப்ரொபோஸ் பண்ணது மேக்ஆர்த்தர் அண்ட் வில்சன்.
இவங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஆன் ஐலாண்ட் ரெப்ரசென்ட் பேலன்ஸ் பிட்வீன் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஒரு ஐலாண்ட்ல எப்படி பேலன்ஸ் ஆகப்பட்டிருக்கும். ஸோ இங்கே ஐலாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐலாண்ட்லையும் ஸ்பீஷியஸ் இருக்கும். அதுக்கு உண்டான ஹேபிடேட் இருக்கும்போது அதனுடைய ஸ்பீஷியஸோடைய கவுண்ட் டிஃபர் ஆகும். இப்போ இந்த ஐலாண்ட் அப்படின்னும் போது the theory of island biogeography proposed that number of species of an island is determined by the balance between immigration extinction பொறுத்து தான். ஸோ எவ்வளோ இமிகிரேஷன் ஆகுது எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகுது இந்த பேலன்ஸை பொறுத்தும் அதுக்கப்புறம் அதை தான் காலனைசேஷன் அப்படின்றோம். காலனைசேஷன் எக்ஸ்டென்ஷன் இது ரெண்டு பொறுத்து தான் ஐலாண்ட் பயோஜியோகிராஃபி இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன்லேயே இங்கே எது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஒன். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா தேர்ட். Given below in column A are schematic representation of three types of pairwise species interaction. Name some interaction in column B. இப்போ முதல்ல இங்க டைரக்டா இருக்கு. ஸோ A compete with B, B compete with A. டைரக்டா இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷனாக தான் இருக்கு. ஸோ மைனஸ் பிளஸ் இருந்தாலே நம்மளுக்கு காம்படிஷன். ஸோ பிளஸ் அப்படின்னும் போது ஒரு ஸ்பீஷியஸ் இன்னொரு ஸ்பீஷியஸ் கிட்ட இருந்து கெயின் ஆகிறது. மைனஸ் அப்படின்னும் போது ஹார்ம் பண்ணாம கெயின் ஆகுது. ஸோ மைனஸ் அப்படின்போது ஹார்ம் பண்ணக்கூடியது. ஜீரோ அப்படின்றது வித்வுட் ஹார்ம். இங்க ஜீரோ அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லை. ஸோ இங்க காம்படிஷனே நம்ம இங்கே டைரக்டா பார்க்க முடியுது ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்ஃபியரன்ஸ் காம்படிஷன் அப்படின்போது ஒன் ஸ்பீஷியஸ் டைரக்ட்லி இன்டர்ஃபியர்ஸ் வித் அனதர் ஸ்பீஷியஸ். ஆனா எதுக்கு அப்படின்னா இப்போ ரிசோர்ஸ் அதிகமா இருந்தாலும் கீழே நிறைய ரிசோர்ஸ் இல்ல மரத்துல இருந்தாலும் ஸோ ரெண்டுமே கம்பீட் பண்ணிக்குது ரிசோர்ஸ்க்காக. ஸோ அது வந்து இன்டர்ஃபியரன்ஸ் காம்படிஷன் அப்படின்றோம். எக்ஸ்ப்ளோரேஷன் காம்படிஷன் அப்படின்போது ஸ்கிராம்பிள் காம்படிஷன் ஆர் ரிசோர்ஸ் காம்படிஷன். ஸோ இதுவும் ரிசோர்ஸுக்கான காம்படிஷன் தான். ஸோ இத்தனை ஸ்பீஷியஸுமே ஒரே ரிசோர்ஸுக்காக கம்பீட் பண்ணக்கூடியது. ஸோ லிமிடெட் ரிசோர்ஸ் தான் இங்கே இருக்கும். அப்பேரண்ட் காம்படிஷன் அப்படின்றது எது அப்படின்னா இப்போ டூ ப்ரே இருக்கும் ஒரு பிரெடேட்டர் இருக்கக்கூடியது. ஸோ இப்படி தே டு நாட் டைரக்ட்லி கம்பீட் ஃபார் ரிசோர்ஸ் நெகட்டிவ்லி அஃபெக்ட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணிக்கக்கூடியது. டைரக்ட் அமென்சாலிசம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வால்நட் ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ட்ரீ கிட்ட எந்த பிளான்ட்டும் நியர்பை வளராத பார்த்துக்கும். ஸோ இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஹிபிட்டட். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க ஸ்பீஷியஸ் ஆஃப் பிளான்ட் இங்கே இன்ஹிபிட்டட் ஆகப்படுது. ஸோ அதுதான் டைரக்ட் அமென்சாலிசம் அப்படின்றோம். ஒன் ஆர்கானிசம் இஸ் ஹார்ம்ட் ஆர் இன்ஹிபிட்டட். ஸோ இங்கே இன்ஹிபிட்டட் பார்க்குறோம். பட் த ஹார்மிங் ஆர்கானிசம் இஸ் நெய்தர் ஹெல்ப் நார் ஹார்ம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏ ஸ்பீஷியஸ் ஸோ பி ஸ்பீஷியஸையும் பி ஸ்பீஷியஸ் கம்பீட் ஃபார் ஏ ஸ்பீஷியஸ். ஸோ ரெண்டுமே ஒரு சோர்ஸஸ்க்காக ரெண்டுமே கம்பீட் பண்ணிக்கிறது. ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் காம்படிஷன். நெக்ஸ்ட் வந்து ஷேர்டு ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸை ஏவும் எடுத்துக்குது பியும் எடுத்துக்குது. ஸோ அதனால இங்க ஒரு காம்படிஷன் நடக்குது. ஸோ அதை என்ன அப்படின்னு சொல்றோம்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் காம்படிஷன் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டு ஏ அண்ட் பி ஸ்பீஷியஸ் ரெண்டுமே டைரக்டா கம்பீட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்மளோட ஆப்ஷன் எது அப்படின்னா அப்பேரண்ட் காம்படிஷன். ஸோ இப்படி பார்த்தோம்னா A2 B4 அதுக்கப்புறம் C வந்து 1. ஸோ இதான் நம்ம ஆப்ஷன். ஃபாரஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இன் அன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப். ஸோ இங்க ஃபாரஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் சொல்றாங்க, அதுவும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப். இதுல ஐலாண்ட் பத்தி சொல்றாங்க. ஸோ ஐலாண்ட் ஆஃப் ஹேபிடேட் இன் ஓஷன் ஆஃப் நான் ஹேபிடேட். ஸோ மேக் ஆர்த்தர் அண்ட் வில்சர் ஐலாண்ட் பயோஜியோகிராஃபி மாடல்ல இந்த ப்ரெடிக்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இந்த ஃபாரஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த கிராஃப் வந்து டெபிக் பண்ணுது. ஸோ இப்போ ஐலாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ சில ஐலாண்ட்ஸ் இருக்கும், லார்ஜ் ஐலாண்ட் ஸ்மாலர் ஐலாண்ட்ஸ் இப்படி நிறைய இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டட் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் எப்படி இருக்கும் ஆர் ஃப்ராக்மெண்டட் ஏரியா அதாவது நியர்பை ஆர் ஃபார் இப்படி இருக்கும்போது இந்த ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் எப்படி இருக்குன்றத அந்த கிராஃப் டெபிக் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பார்த்துட்டோம்னா ஃப்ராக்மெண்ட் ஏரியா அதிகமாகும்போது ஐலாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐலாண்ட் சைஸ் லார்ஜரா இருக்கும்போது இங்க மோர் டைவர்ஸ் ஹேபிடேட்ஸ் நிறைய ஹேபிடேட்ஸ் இருக்கும். ஸோ அதனால கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸும் இருக்கும். ஸோ லெஸ் எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். ஸோ இதை டெபிக் பண்ணக்கூடிய கிராஃப் எதுனா இதுதான். ஸோ இங்கே லார்ஜர் ஏரியா இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு ஸ்பீஷியஸ் ரிச்னஸும் இருக்கும், எக்ஸ்டென்ஷனும் கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட், இதுவும் கரெக்ட். ஸோ இங்கே ஃப்ராக்மெண்ட் ஏரியா அதிகமாகும் போது எப்படி ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் கம்மி ஆகும்ன்றது வந்து தப்பு. இப்போ ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இன் ஃப்ராக்மெண்ட். இப்போ டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்டன்ஸ் பற்றி சொல்லும்போது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ சோர்ஸ். ஸோ இப்போ மெயின் லேண்ட் எடுத்துப்போம், மேஜரான மெயின் லேண்ட்ல இருந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஸோ இதுல வந்து ஐலாண்ட்ஸ் க்ளோசர் டு த சோர்ஸ் ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் இமிகிரேஷன் ரேட். ஸோ இப்போ க்ளோசரா இருக்கும்போது ஹையர் இமிகிரேஷன் ரேட் நிறைய இருக்கும். ஏன்னா அங்க வந்து தான் மெயின்லேண்ட் இருக்கு. ஸோ அப்போ நியரஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ல வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்மளுக்கு இமிகிரேஷன் கம்மி ஆயிடும். ஸோ இங்க ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கு, அதனால இது சொல்ல முடியாது. இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது தான் இங்க கம்மியா இருக்கு, அப்ப அதிகமா இருக்கும். இங்க ஜாஸ்தியா இருக்கும்போது கம்மியா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ அப்ப நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தா A and D. செகண்ட். In order to estimate population size of a fish species in a lake, a researcher captures 100 fish from a lake. First 100 fish பிடிச்சு அதுக்கப்புறம் அதை கலர் டேக் பண்ணி விட்டுறாங்க. திரும்பவும் 1 week கழிச்சு திரும்ப அதே லேக்ல 150 fish பிடிக்கிறாங்க. அதுல 25 of them ஆல்ரெடி டேக் ஆன ஃபிஷ்ஷா இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் ஃபிஷ் ஸ்பீஷியஸ் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ இங்க கேப்சர் ஆகப்படுறது மார்க் பண்ணப்படுது. ஸோ கேப்சர் ஆகக்கூடிய ஃபிஷ்ல இங்க மார்க் பண்ணும்போது அடுத்த டைம் வீக் லேட்டர் கேப்சர் பண்ணும்போது மிக்ஸ்டு ஃபிஷ் கிடைக்குது. இதுல மார்க் பண்ண ஃபிஷஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி 25 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n is equal to mn divided by m.
அதாவது ஸ்மால் எம். ஸோ என் அப்படின்றது என்னன்னா பாப்புலேஷன் சைஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ எம் அப்படின்றது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் தட் ஆர் கேப்டட் இனிஷியலி. ஸோ நம்ம n is equal to 100 எடுத்துப்போம். 100 into ஸோ n என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் தட் கேப்சர்ட் சப்சிக்வெண்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் கேட்ச் பண்றது என்ன 150. ஸோ டிவைடட் பை ஸ்மால் m அப்படின்றது வந்து சப்சிக்வெண்ட் கேப்சர்ட் பாப்புலேஷன் தட் ஆர் டேக்ட் அப்படின்னும் போது டேக்ட் ஆன ஸ்பீஷஸ் என்ன 25. ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலால கால்குலேட் பண்ணக்கூடியது. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ 4 அப்படின்னும் போது 4 zeros are 0, 4 5s are 20, so 4 1s are 4, 6. என்னன்னா 600. ஸோ ஆப்ஷன் தேர்ட். Given below is a geographical representation of plant life histories based on Grimm's model, in which disturbance and competition are important factors. ஸோ இப்போ கிரிம்ஸ் மாடலில் நம்மளுக்கு இங்கே A, B ஸ்பீஷஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஹை அண்ட் லோ என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த கிரிம்ஸ் மாடலோட பிக்சர் இதுதான். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ காம்படிட்டிவ் பிளான்ஸ் தான் மேலே இருக்கு, ஸ்ட்ரெஸ் டாலரன்ட் பிளான்ஸ் கீழே இருக்கு, ரூட்ரல் பிளான்ஸ் இங்கே இருக்கு. ஸோ ரூட்ரல் பிளான்ஸ் அப்படின்னா ஈவன் ஹியூமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல வளரக்கூடிய பிளான்ஸ். ஸோ இங்கே காம்படிட்டிவ் பிளான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற டிஸ்டர்பன்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பிளான் தான் ரூட்ரல் பிளான்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆனுவல் ஹர்ப்ஸ் இதெல்லாம் இங்கே வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் பிளான்ஸ் கிடைக்குது. ஸோ அங்கே பார்த்தோம்னா லைக்கன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏல எது பார்க்க முடியுது, லைக்கன்ஸ் பார்க்க முடியுது. லைக்கன்ஸ் ஒரு ஆனுவல் பிளான்ட். ஸோ பியில் பார்த்தோம்னா இங்கே சென்ட்ரல் இருக்கக்கூடிய மேஜர் ஏரியா. ஸோ மேஜர் ஏரியாவில் என்னன்னா பெரினியல் பிளான்ஸ் பார்க்க முடியுது, பெரினியல் ஹர்ப்ஸை பார்க்க முடியுது. அப்புறம் சில பார்த்தோம்னா இந்த சைட்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ட்ரீ அண்ட் ஷர்ப் சொல்லலாம். ஸோ இங்கே சைட்ஸ்ல மட்டும் மோஸ்டா பார்க்கறது இந்த மாதிரி வந்து ட்ரீ அண்ட் ஷர்ப். ஸோ நம்ம ஆப்ஷன் எதுனா செகண்ட். Given below is an ecological pyramid. இந்த pyramid பார்த்தாலே upside down இருக்கு, inverted pyramid. So inverted pyramid மோஸ்டா எங்க பார்க்க முடியும், நம்ம வாட்டர்ல பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர்ல லார்ஜ் ஃபிஷ் ஒரு செகண்டரி கன்சியூமரா இருக்கும். இப்போ ஸ்மாலர் ஃபிஷ் கம்மியா இருக்கும், ஜூ பிளாங்டன் கம்மியா இருக்கும். ஏன்னா அது சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடியதுனால, இந்த ஸ்மால் ஃபிஷ் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடியதுனால இது கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட்டோ பிளாங்டன். ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குன்றதுனால இது கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்காது. ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது ரொம்ப நாள் ஆகும் செகண்டரி கன்சியூமர் திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதனால தான் பிரமிட் இன்வெர்டடா இருக்கு. த அபவ் பிரமிட் ரெப்ரசென்ட் பிரமிட் நம்பர் ஆஃப் parasitic ஃபுட் செயின், அப்புறம் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம். பாண்ட்ல நம்ம ஃபிஷ் பார்க்க முடியும். பிரமிட் நம்பர் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம், பயோமாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபாரஸ்ட்ல வேற மாதிரி இருக்கும். பிரமிட் எனர்ஜி ஆஃப் கிராஸ்லேண்ட், பிரமிட் பயோமாஸ் ஆஃப் ஓப்பன் ஓஷியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிராஸ்லேண்ட் இங்க இருக்கு இல்லைங்களா. பிரமிட் பயோமாஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் இங்கே வராது, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டும் இங்கே வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் தான் பாண்ட் எக்கோசிஸ்டம். In the context of diversity patterns of species, which one of the following is incorrect அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா டைவர்சிட்டி. ஸோ இதை நம்ம பார்த்துப்போம். ஆல்ஃபா அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஆல்ஃபா பயோடைவர்சிட்டியில் வரும். ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சஸ் தான் பீட்டா டைவர்சிட்டி அப்படின்ற ஏக்கும் ஆல்ஃபாக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ இது மொத்தமாக இருக்கக்கூடிய ரீஜனை தான் ரீஜனல் டைவர்சிட்டியை தான் காமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு ஆப்ஷன் பார்க்கலாம். இதுல கரெக்டானதெல்லாம் நம்ம டிக் பண்ணிப்போம். ஆல்ஃபா டைவர்சிட்டி இஸ் த டைவர்சிட்டி வித் சிங்கிள் கரெக்ட். Beta diversity is the measure of change in species composition from one community or habitat to another. So ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் கரெக்ட். ஆல்ஃபா டைவர்சிட்டி இஸ் ரீஜனல் டைவர்சிட்டியா அப்படின்னும் போது இல்ல, இது ஒரு சிங்கிள் டைவர்சிட்டி. ஸோ இது வந்து தப்பு. காமா டைவர்சிட்டி இஸ் த ரீஜனல் டைவர்சிட்டி, ஸோ ஃபவுண்ட் அமாங் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிட்டிஸ். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் எது இன்கரெக்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு தேர்ட் தான் வந்து இன்கரெக்டா இருக்கு. Which one of the following is not correct? ஸோ இங்க நாட் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. Island ecosystem are less prone to biological invasion அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மோஸ்டா ஐலாண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ ஃபாரா இருக்கிற ஐலாண்ட்ஸ், அதாவது ரொம்ப மெயின்லேண்ட்ல இருந்து ஃபாரா இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அங்க வந்து இன்வேஷன் கம்மியா இருக்கும்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த இன்வேஷனுக்கு அப்புறம் மைனாரிட்டி ஸ்பீஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஐலாண்டோடைய ரிச்னஸை பொறுத்தும். ஸோ எல்லா ஃபார் ஐலாண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு ரிச்னஸ் கம்மியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே லெஸ் ப்ரான் அப்படின்றத சொல்ல முடியாது. இதுதான் நம்ம ஆப்ஷனா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் ஹாவ் கிரேட்டர் ஃபினோடிபிக் பிளாஸ்டிசிட்டி. ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபினோடிபிக் பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது என்னன்னா, இப்போ எந்த ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கும் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி, எந்த ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸா இருக்கும். அதுதான் இன்வேசிவ் ஸ்பீஷியஸோடைய கேரக்டர். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் ஹாவ் ஹை டிஸ்பர்சல் அபிலிட்டி. ஸோ இது டிஸ்பர்சல் அபிலிட்டி இருக்கிறதுனால தான் இது ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்ட் மெயின்லேண்டுக்கு இப்படி ஷிஃப்ட் ஆக முடியுது. ஸோ அதனால டிஸ்பர்சல் அபிலிட்டி கொண்டதாக தான் இருக்கும். அட் லார்ஜ் ஸ்கேல் டைவர்சிட்டி ரிச் எக்கோசிஸ்டம் ஆர் ஜென்ரலி மோர் ப்ரான் டு இன்வேஷன். ஸோ லார்ஜ் ஸ்கேல்ல பார்த்தோம்னா ரிச் எக்கோசிஸ்டம்ல கண்டிப்பா இன்வேஷன் அதிகமா இருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் ஸ்கேல் அப்புறம் இக்கோசிஸ்டம் டைப் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இந்த இன்வேஷனும் இருக்கும். அதனால நம்ம ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்
ஏன்னா இங்க மெயின்லேண்ட்லேருந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம இங்க நேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தும் இக்காலஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தாலும் அந்த ஐலாண்ட் இக்கோசிஸ்டம்ல வந்து இந்த இன்வேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 1. In a population with density dependent effects on birth and death due to intra-specific competition, the net requirement curve doom shapeல இருக்கு அப்படின்றாங்க. இந்த doom shape curveல நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தா நம்மளுக்கு மேல ரைஸ் ஆகுது, அப்புறம் இங்க ஒரு doom shape வருது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கும் போது தான் இந்த intra-specific competition அப்போ நம்மளுக்கு கீழே இறங்குது. ஸோ இதை வச்சு பார்ப்போம் அப்படின்னா டென்சிட்டி டிபெண்டன்ஸ் இஸ் லோவஸ்ட் அட் இன்டர்மீடியட் டென்சிட்டி அப்படின்றது வந்து இந்த இன்டர்மீடியட் டென்சிட்டியில லோவஸ்டா அப்படின் போது கிடையாது, இன்க்ரீஸ் வித் டென்சிட்டி. So density dependence increase of under compensating density dependence population size at intermediate density அப்படின்றத under compensating அப்படின்னாக்கா not fully compensating. அதனால இந்த population size இந்த intermediate density அப்போ என்ன ஆகும் அப்படின்னா reproduce effectively. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு doom ஷேப்புக்கான ஒரு ஆன்சரா இருக்க முடியும். அப்புறம் death rates are lowest at low density அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மார்டாலிட்டி ரேட்ஸ் ஆர் டென்சிட்டி டிபெண்டன்ட் அட் இன்டர்மீடியேட் டென்சிட்டி அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ மார்டாலிட்டி ரேட் அப்படின்றதே ஒரு டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஆன ஒன்று. ஸோ இந்த டென்சிட்டி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். Stable coexistence is possible in a classical two-species Lotka-Volterra competition model. ஓகே, இங்க இன்ட்ராஸ்பெசிபிக் இன்டர்ஸ்பெசிபிக் பத்தி கொடுத்துருக்கறனால முதல்ல இன்ட்ராஸ்பெசிபிக் இன்டர்ஸ்பெசிபிக் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம். இன்ட்ரா அப்படின்னும் போது சேம் ஸ்பீஷியஸ்குள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் காம்படிஷன், இன்டர் ஸ்பெசிபிக் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன். ஸோ இந்த ரெண்டு காம்படிஷனுக்குமே ஸ்பெசிபிக் காம்படிஷன் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படின்றது தான் இந்த ஸ்டேபிள் கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஏன்னா இன்ட்ரா அப்படின் போது இந்த ஸ்பீஷியஸ்க்குள்ளவே சேம் ஸ்பீஷியஸ்க்குள்ளவே இங்கே காம்படிஷன் இருந்தாதான் அந்த லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். அப்போ நம்மளுக்கு கிராஃப் வந்து இப்படி கிடைக்க முடியும். அதாவது ரெண்டு சைடுமே ரெண்டுமே ஈக்குவலான காம்படிஷனோட இருக்கக்கூடியது. ஸோ நடுவில் ஸ்டேபிள் கோ எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஓகே, இன்ட்ரா-ஸ்பெசிபிக் காம்படிஷன் இஸ் வீக்கர் தேன் இன்டர்-ஸ்பெசிபிக் சொல்ல முடியாது. இன்டர் அண்ட் இன்ட்ரா-ஸ்பெசிபிக் காம்படிஷன் ஆர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்டரை விட இன்ட்ரா தான் ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கக்கூடிய காம்படிஷனை ஸ்டேபிள் கோ எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணக்கூடியது. இன்டர் ஸ்பெசிபிக் எஃபெக்ட்ஸ் ஆர் ஆஃப்செட் பை டெமோகிராஃபிக் ஸ்டொகாசிட்டி. இன்டர் ஸ்பெசிபிக் எஃபெக்ட் அதாவது ரெண்டு ஸ்பீஷியஸ் டிஃபரெண்ட் ஸ்பீஷியஸோட எஃபெக்ட் வந்து ஆஃப்செட் அப்படின் போது இந்த டெமோகிராஃபிக் ஸ்டொகாசிட்டி அதாவது இன்க்ரீஸ் இந்த ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த பாப்புலேஷன் சைஸ் டியூ டு பர்த் அண்ட் டெத். ஸோ இதனால இருக்கக்கூடியதான் டெமோகிராஃபிக் ஸ்டொகாசிட்டி. ஸோ இதை ஆஃப்செட் பண்ணுமா, கம்மி பண்ணுமா, இல்லை அவுட் பண்ணுமா அப்படின்னா இன்டர்ஸ்பெசிபிக் வந்து பண்ணாது. ஸோ நம்ம ஆன்சர் எதுனா 1. Which one of the example of parametric statistical test? ஸோ parametric நான் parametric அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். parametric டெஸ்ட் அப்படின்றது இது பாராமீட்டர்ஸை அசம்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. அதாவது டேட்டாஸ் மெஷர்ட் ஆன் இன்டர்வல் ரேஷியோ ஸ்கேல் கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். பட் நான் பாராமெட்ரிக் அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ டெஸ்ட். இதுல கரெக்டாக வந்து அசம்ஷன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கேயும் பார்க்கலாம். பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கிறிஸ்கல் வாலிஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஒரு ஒன் வே அனோவா ஆன் ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது மீடியன்ஸ் ஆஃப் 2 or more இண்டிவிஜுவல் ஆர் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ மீடியன்ஸை கம்பேர் பண்றதுனால இங்க சரியான அளவுல இல்லை. ஸோ அதனால இது ஒரு நான் பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்ததா ஃபிஷர்ஸ் எக்ஸாக்ட் டெஸ்ட். ஸோ இது வந்து நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். இது அனலைசிங் கண்டின்ஜென்சி டேபிள்ஸ் பண்றதுக்காக. ஸோ இங்க பார்த்தோம்னா அப்சர்வ்டு ரீடிங்ஸ் இப்படி இருக்கு, பட் எக்ஸ்பெக்டட் இப்படி இருக்கணும். ஸோ இது அதனால தான் இது நான் பாராமெட்ரிக் அப்படின்றோம். அன்பேர்டு டி டெஸ்ட். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி சமமா இருக்கு. அதாவது திஸ் இஸ் பாராமெட்ரிக் டெஸ்ட் யூஸ் டு கம்பேர் த மீன்ஸ் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் குரூப்ஸை நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி வில்கோசான் சைன்ட் ரேங்க் டெஸ்ட். இது ஒரு நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். இது 2 ரிலேட்டட் பேர்டு சாம்பிள்ஸை வந்து கம்பேர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா டி அண்ட் செட். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிறது அன்பேர் டி டெஸ்ட். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 3rd. Following figure shows MacArthur Wilson's equilibrium model of biota on a single island. ஸோ ஒரு ஐலாண்டுக்கான இந்த மாடல் இது. ஸோ மேக்ஆர்த்தர் வில்சன் மாடல் ஈக்குவலிபிரியம் மாடலுடைய இந்த கம்பேரிசன் இப்படி பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல ஏபிசிடி எதை குறிப்பிடுது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இமிகிரேஷன் இருக்கிறதுனால ஏ வந்து இமிகிரேஷன், ஸோ பி வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாயிண்ட் மீட்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் வந்து சைஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் பூல் அப்படின்னு சொல்லலாம். சப்போ நம்மளுக்கு ஆன்சர் எதுனா செகண்ட் ஒன்.
முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதுவும் மேக்கார்த்தர் வில்சன் ஈக்குலிபிரியம் தியரியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுல எது ட்ரூ அப்படின்றத நம்ம பார்க்கணும். ட்ரூ. இப்போ இதே போல தான் இப்போ ஐலாண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல லார்ஜர் ஐலாண்ட்ஸ், ஸ்மாலர் ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல லார்ஜர் ஐலாண்ட்ஸ் போது நம்மளுக்கு இங்க பாப்புலேஷன் டென்சிட்டி எல்லாம் அதிகமா இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ரிச்னஸ் பொறுத்து. Larger islands and islands closer to the continent are expected to have more species than smaller and isolated islands. இப்போ இங்க ஒரு group of islands பார்க்க முடியுது. ஸோ இந்த நியர்பை இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா லார்ஜர் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் அது கூட இருக்கக்கூடிய ஸ்மாலர் க்ளோசர் ஐலாண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதை தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்ஸ், ஐசோலேட்டட் ஐலாண்ட்ஸ் அப்படின்றோம். அந்த ஐலாண்ட்ஸ்ல ஸ்பீஷியஸ் ரிச்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. Smaller islands and islands far from the continent are expected to have more species அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? So smaller islands and islands closer to the continents are expected to have more species, இதுவும் சொல்ல முடியாது. More species are expected on all islands, இதுவும் நம்மளால சொல்ல முடியாது. So நம்ம ஆன்சர் எது அப்படின்னா first one. A researcher working on island biogeography. So இதுவும் மேக்கார்த்தர் வில்சன் ஈக்குலிபிரியம் தியரியோடது தான். So mapped how isolation control immigration, அதுக்கப்புறம் extension. இது முன்னாடியே நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தோம். So will act on number of species present on islands. So he forget to label. So நம்ம அந்த பிக்சரோட கம்பேர் பண்ணியே நம்ம இதை லேபிள் பண்ணிடலாம். ABCD எது அப்படின்னு. ஸோ மேலே இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது நியர் ஐலாண்ட்ஸ். நியர் ஐலாண்ட்ஸ்ல இமிகிரேஷன் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும், மெயின்லேண்டுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஃபார் ஐலாண்ட்ல இமிகிரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இது ஏ என்ன அப்படின்னாக்கா நியர், பி வந்து ஃபார். அதே போல இங்க சி பார்த்தோம்னா ஸ்மால் ஐலாண்டா தான் இருக்கும், அதனால எக்ஸ்டென்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். லார்ஜர் ஐலாண்ட்ல எக்ஸ்டென்ஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்போ சிடி என்ன அப்படின்னாக்கா வந்து ஸ்மால் ஐலாண்ட், டி வந்து லார்ஜ் ஐலாண்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் எதுனா தேர்ட் ஒன். Which one of the following statements support the concept of trade-off in the evolution of life history traits? Okay, life history traitsனா என்ன? இந்த trade-off ஒரு லைஃப் ஹிஸ்டரி ட்ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது, அதாவது ரீப்ரொடக்ஷன், சர்வைவல், growth இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றது. இட் டிபெண்ட்ஸ், ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆக முடியும், அதாவது ரீப்ரொடக்ஷன் ஆர் சர்வைவல், இந்த மாதிரி மாறி மாறி. இப்போ லெவல் ஆஃப் பேரண்டல் கேர் அண்ட் கிளச் சைஸ் ஆர் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஸ்பீஷியஸ் தட் ப்ரொவைட் ஹை லெவல் ஆஃப் பேரண்டல் கேர், இதுக்கு வந்து கண்டிப்பா ஃபியூவர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் தான் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மேமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா ஹை பேரண்டல் கேர் இருக்கும், பட் ஃபியூவர் ஆஃப்ஸ்பிரிங் தான் இருக்கும். ஸோ இதுக்கும் கிளச் சைஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் மோர் ஆஃப்ஸ்பிரிங். ஸோ இதுக்கும் வந்து நம்ம பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது நம்ம பாயிண்ட் கிடையாது. அனிமல்ஸ் மெச்சூர் இன் ஏர்லி டென் டு லிவ் லாங்கர் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த ரீப்ரொடக்ஷன் ஏர்லி அப்படின்றதே வந்து இந்த எனர்ஜி காஸ்ட்டை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிடுறது. ஸோ ஈஸியாக எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டா ஸோ க்ரோத் ரேட் எப்படி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. And increase in the seed size is usually associated with a decrease in the seed number. Okay, இப்போ parent plant எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன், இந்த சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து டைம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது சீட் சைஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் த சீட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதுனால இங்கே சீட் நம்பர் அதிகப்படுத்த முடியாது. ஸோ அதனால இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன், ட்ரூவான ஆப்ஷன். Allocation of high energy for reproduction leads to higher population growth. அப்படின்றது வந்து நம்ம கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஹை எனர்ஜி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் ஒரு டைம்ல யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ ஹையர் பாப்புலேஷன் growth இதனால பண்ண முடியாது. ஸோ ஒரு சில இன்செக்ட் ஸ்பீஷஸ்லாம் பார்த்தோம்னா ஹை எனர்ஜி அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்செக்டோடைய மார்டாலிட்டி ரேட் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ அப்போ ஹை எனர்ஜிக்கும் ஹை பாப்புலேஷன் growthக்கும் எப்பொழுதுமே அந்த ஹையர் பாப்புலேஷன் growth ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நிறைய இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம செமல் பேலரிட்டி அப்புறம் ஐட்டரோபேரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா தேர்ட் ஒன். The most important reproductive strategies of big trees in a forest. ஸோ ஃபாரஸ்ட்டும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பிக் ட்ரீஸ் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ ஃபாரஸ்ட்ல மட்டும் இல்லை, நிறைய பார்க்ஸ்ல கூட பார்த்துருப்போம். ஸோ ஏர்லி ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சீட்ஸ். ஸோ ஏர்லி ஏஜ்லேயே இந்த ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மால்ஸ், அதாவது சீட்ஸே உருவாகிருச்சு லார்ஜ் நம்பர் அப்படின்னா ஸோ அதுக்கான அந்த growth லாங் டேர்ம் சர்வைவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேட் வந்து ரொம்ப டிலேவாக இருந்தால் தான் அந்த ட்ரீ வந்து லாங் டைமுக்கு வந்து இருக்க முடியும். ஸோ அதனால பிக் ட்ரீஸ் ஃபாரஸ்ட்ல பார்க்கறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஏர்லி ஏஜ் ஆர் த ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் இது நம்ம பிக் ட்ரீஸ்க்கு வராது அப்படின்னு சொல்லிட்டோம். லேட்டர் ஏஜ் அட் ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ லேட்டர் ஏஜ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகும் பிக் ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட்டுக்கு. ஏன்னா இந்த லார்ஜ் ட்ரீஸ், பிக் ட்ரீஸ் வந்து
இன்வெஸ்ட் இயர்ஸ் மெனி இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் இது டாலாக ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா கம்பீட் ஃபார் லைட் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் அக்யூமுலேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ். ஸோ இது பண்ணுறதுக்காக இது லாங் டைம் எடுத்துக்குது. ஸோ லேட்டர் ஏஜ் அட் ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் கரெக்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சீட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்மால் சீட்ஸ் அப்படின்றது வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸை வந்து கம்மியாக வச்சிருக்க முடியும். ஸோ நிறைய சீட்ஸில் ஏதோ ஒரு சில சீட்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆக முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது லேட்டர் ஏஜ் அட் ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் லார்ஜர் சீட்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க முடியும். ஏன்னா லார்ஜர் சீட்ஸில் தான் நம்மளுக்கு மோர் ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து பார்க்க முடியும். அப்போது இந்த சான்ஸ்னால இது ஜெர்மினேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அப்போ காம்படிட்டிவான அந்த ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இனிஷியல் க்ரோத் வரதுக்கும் இந்த லார்ஜர் சீட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால நம்ம ஆன்சர் எது அப்படின்னா 4ஆக தான் இருக்க முடியும். You observed 2 species of barnacles, species 1 and species 2. ஸோ இங்கே barnacles அப்படின்றது வந்து இந்த ராக்ல பார்க்க முடியும். இங்கே லோ டைடல் ஹை டைடல் ராக்குக்கு இடையில நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஸ்பீஷியஸ் 1, ஸோ இது ஸ்பீஷியஸ் 2. ஸோ இந்த ஸ்பீஷியஸ் 1 உடைய ஏரியா இங்கே இருக்கு. ஸோ இங்கே ஹை டைட் வரக்கூடியது, இது லோ டைட் வரக்கூடிய இடத்துல ஸ்பீஷியஸ் 2 இருக்கு. ஸோ இந்த ஸ்பீஷியஸ் 1 வந்து இந்த ஹோல் ராக் ஏரியாவே ஈவன் இந்த லோ டைடல் இருக்கக்கூடிய ஏரியாலையும் வளரக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ ஸ்பீஷியஸ் 1 உடைய ஃபண்டமெண்டல் நீச் ஃபுல்லாக தான் இருக்கு. பட் இது ஸ்பீஷியஸ் 2ஆல ஆக்குபை பண்ணப்பட்டதுனால ஸோ இந்த ஸ்பீஷியஸ் 1 மேலே போயிடுது. அதாவது இதனுடைய ரியலைஸ்ட் நீச்சை வந்து குறைச்சி மேலே எடுத்துக்குது. பிகாஸ் இது மேலேயும் சர்வைவ் ஆக முடியும். பட் கீழே இருக்க ஸ்பீஷியஸ் 2 இந்த லோ டைடல் ஏரியாவில் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். ஸோ இது இந்த லோ டைடல் ஏரியா ஃபுல்லாக எடுத்துக்கிறதுனால இந்த செகண்ட் ஒன்னுடைய ரியலைஸ்ட் நீச் இது கீழே தான் இருக்க முடியும் இது ஃபுல்லாக. ஓகே, இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இப்போ ஸ்பீஷியஸ் 2 ரிமூவ் ஆகப்பட்டா எடுத்துட்டாக்கா இந்த லோவர் ஸ்ட்ராட்டால ஸ்பீஷியஸ் 1 ஸ்ப்ரெட் ஆகப்படுது. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப இது ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்பர் ஸ்ட்ராட்டா ஆஃப் இன்டர்டைடல் ராக்ஸ் இஸ் த ரியலைஸ்ட் நீச் ஆஃப் ஸ்பீஷியஸ் 1. இந்த அப்பர் ஸ்பீஷியஸ் 1க்கு இது ஆக்குபை பண்ணிட்டதுனால ஸ்பீஷியஸ் 2, ஸோ இந்த ஸ்பீஷியஸ் 1 உடைய ரியலைஸ் நீச் இது மட்டும்தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்பர் ஸ்ட்ராட்டா ஆஃப் இன்டர்டைடல் ராக்ஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் நீச் ஆஃப் த ஸ்பீஷியஸ் 1 அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்பீஷியஸ் 1 ஃபண்டமெண்டல் நீச் ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பீஷியஸ் 1 அண்ட் ஸ்பீஷியஸ் 2 எக்ஸிபிட் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஸோ ஸ்பீஷியஸ் 1 கேன் கம்பீட் அவுட் ஸ்பீஷியஸ் 2 அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கு. ஸோ ஸ்பீஷியஸ் 2 தான் வந்து அவுட் கம்பீட் பண்ணுது. ஸோ நம்ம ஆன்சர் எதுனா ஃபர்ஸ்ட் ஒன். இந்த பார்னக்கிள்ஸ் போலவே தான் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா கிராப் வச்சு. ஸோ தெர் ஆர் 2 ஸ்பீஷியஸ் ஆஃப் கிராப். இது மேலே இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் 1. ஸோ இது ஸ்பீஷியஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது ஸ்பீஷியஸ் 2. முன்னாடி பிக்சர்ல சொன்ன மாதிரி தான் பார்னக்கிள்ஸ்க்கு சொன்ன மாதிரி. ஸோ மேலே இந்த கிராபுடைய ஸ்பீஷியஸ் 1 உடைய ரியலைஸ்ட் நீச் இது. பட் அதனுடைய ஃபண்டமெண்டல் நீச் இது ஃபுல்லாக தான். ஸோ இது ஃபுல்லாகவும் இருக்க முடியும் இந்த கிராப். பட் கீழே இருக்க கிராப்னால மேலே உயிர் வாழ முடியாது. லோ டைடல் ஏரியாவில் மட்டும் இருக்கு. ஸோ ஸ்பீஷியஸ் 2 உடைய ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைஸ்ட் ரெண்டுமே இந்த ஏரியா தான். ஸோ இது ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. ஸோ இதோட இதை ஆக்குபை பண்ணியிருக்கிறது. அதனால ரியலைஸ்ட் அப்படின்றோம். ஸோ இது இங்கே மட்டும்தான் வாழ முடியுன்றதுனால இது ஸ்பீஷியஸ் 2 உடைய ஃபண்டமெண்டலும் இது மட்டும்தான். The realized niche of species 2 is similar to its fundamental niche. So species 2 உடைய realized niche-உம் fundamental niche-உம் ஒண்ணுதான் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்தது. The realized niche of species 1 in the presence of species 2 is larger than its fundamental niche அப்படின்னு சொல்ல முடியாது. Because species 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனுடைய realized niche இதுதான். ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல் நீச் இது இவ்வளோ பெருசு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பெருசா ரியலைஸ்ட் நீச்னா இல்லை, சின்னதாக இருக்கு. The fundamental niche of species 2 is smaller than its realized niche. So fundamental niche-உம் realized niche-உம் species 2க்கு சேம். இங்கே ஸ்மாலர் இல்லை. The fundamental niche of species 1, so species 1 உடைய fundamental niche is same as realized niche-ஆ இல்லை, இங்கே வந்து டிஃபர் ஆகுது. இது realized niche, இது fundamental niche. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் எதுனா ஃபர்ஸ்ட் ஒன். Ruderal species are those which are found in environment with. ஸோ ரூடரல் ஸ்பீஷியஸ் அப்படின் போது ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் ஆர் எனி என்வரான்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய பிளான்ஸ். ஸோ இந்த ஸ்பீஷியஸ் வந்து ஒரு பிளான்ட் ஸ்பீஷியஸ். இது எங்கே ஃபர்ஸ்ட் காலனைஸ் ஆகும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆன லேண்ட்ல, லைக் வைல்ட் ஃபயர் ஆன லேண்ட்ல, அவலான்ச்சஸ் ஏற்பட்ட லேண்ட்ல, அதாவது ஸ்னோஃபால் ஏற்பட்டு அந்த இடம் அழிஞ்சு அந்த பிளான்ட் ஸ்பீஷியஸ்லாம் அழிஞ்சு அதுக்கப்புறம் புதுசாக வளரும் போது ஃபர்ஸ்ட் வர ஸ்பீஷியஸ் தான் ரூடரல் ஸ்பீஷியஸ். அதுக்கப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகல்ச்சர்லாம் இருந்தாலும் அதுக்கு இடையில வளரக்கூடியது. ஸோ இது ஹை டிஸ்டர்பன்ஸ் கொண்டதாக இருக்கு. அதுக்கப்புறம் லோ காம்படிஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில லோ காம்படிஷன் இருக்கனால தான் நம்மளுக்கு இது நல்லா வளரதை பார்க்க முடியுது. ஸோ அதனால நம்ம ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். Suppose you have discovered a new species about which only 2 facts, அதாவது small size, less than 10 centimeter தான் size, short lived, less than 20 days தான் அதோடைய லைஃப் டைமும். ஸோ இதோடைய கேரக்டரிஸ்டிக் கொண்ட ட்ரூ ஸ்பீஷியஸ் என்ன?
ஓகே. இப்போ ப்ரீடிங் பத்தி நம்ம அத பார்க்கணும். ஸோ ஒன் டைம் அத என்ன சொல்லுவோம் அப்டின்னா, செமல் பேரிட்டி அப்டின்றோம். ஸோ இதுல ரீப்ரொடக்ஷன் இன் லைஃப் டைம் ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பீஷீஸ் வந்து டை ஆகுறத பார்க்க முடியும். ஸோ இது சிங்கிள் ரீப்ரொடக்ஷன் ஈவென்ட் பண்றதுனால, ஸோ ப்ரீட் ஏர்லி, லைஃப் டைமும் கம்மியா இருக்கிறதுனால நெறைய ஆஃப்ஸ்பிரிங்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஸ்பீஷீஸ் தான் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ப்ரீட் ஏர்லி மோர் தேன் ஒன்ஸ் இன் லைஃப். ஒன்ஸ் அப்டின்னு சொல்ல முடியாது. இதோடைய லைஃப் டைமே கம்மி. அதனால ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் அப்டின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் தப்பு. ப்ரீட் லேட் கிடையாது. ப்ரீட் ஏர்லி கரெக்ட். ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம் கரெக்ட். அண்ட் ப்ரொடியூசஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்ட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பேரண்டே லெஸ் தேன் 10 சென்டிமீட்டர் தானே. ஸோ ஸ்மால் சைஸ் ஆஃப் ஸ்பிரிங். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3. growth patterns of two species grown alone or together. So இப்போ இந்த ஸ்பீஷியஸ்ல ஸ்பீஷியஸ் 1 இந்த திக் லைன் கொண்டது. ஸோ ஸ்பீஷியஸ் 1. ஸோ ஸ்பீஷியஸ் 2 டாட்டர் லைன். ஸோ ரெண்டுமே அலோன் வளரும் போது நல்ல growth இருக்கு. பட் அது டுகெதர் ஃபிகர் ஏல இந்த மாதிரி ஒரு சினாரியோ, செகண்ட் ஃபிகர் பில இந்த மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஃபிகர் ஏல நம்மளுக்கு ஸ்பீஷியஸ் 1 நல்லா இருக்கு, ஸ்பீஷியஸ் 2 கம்மியா வளர்ந்துருக்கு. ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ட்ரீயை எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ இது ஷேர் பண்ணி வளர்றதுனால ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த ரிசோர்ஸ் வந்து ட்ரை சீசன்ல கம்மியா இருக்கும்போது, வாட்டர் கம்மியா இருக்கும்போது இங்க ஒரு வாட்டர் காம்படிஷன் நடக்குது. ஸோ இப்போ காம்படிஷன் நடக்கிறதுனால இந்த ஸ்பீஷியஸ் 2 வந்து கம்மியா போகுது. ஸோ காம்படிஷன் இல்லாம இந்த ரிசோர்ஸ் நிறைய இருக்கும்போது ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங்னால இந்த ஸ்பீஷியஸ் 1 ஸ்பீஷியஸ் 2 growth நல்லா இருக்கு. மியூச்சுவலிசம் அப்படின்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஸோ ரெண்டுமே சேர்ந்து வளர்றதுல ஒண்ணுக்கு ஒன்று பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்படிஷன் ஏ, பி வந்து ரிசோர்ஸ் பார்ட்னர்ஷிப். The figure below represent the fundamental and realized niche of two species. நிறைய fundamental realized niche பத்தி இந்த எபிசோட்ல பார்த்துட்டோம். Which one of the following options correctly identify the fundamental niche, realized niche? ஓகே. இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் லைக் பார்னக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பீஷியஸ் 1 வந்து ஃபுல்லா வளர முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வளர முடியும். அதனால இதோடைய ஸ்பீஷியஸ் 1 உடைய ஃபண்டமெண்டல் நீச் ஃபுல்லா. ஸ்பீஷியஸ் 2 பார்த்துக்கிட்டோம்னா இந்த லோ டைடல் ஏரியால மட்டும் இருக்க முடியும். ஸோ இதனுடைய ரியலைஸ்ட் நீச்சும் ஃபண்டமெண்டல் நீச்சும் இது மட்டும் தான். ஸோ சின்ஸ் இந்த செகண்ட் ஸ்பீஷியஸ் இருக்கனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீஷியஸ் அதோட ரியலைஸ்ட் நீச் இவ்வளோவா குறைச்சிக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபுல்லாக இருக்கிற இந்த கர்வ் என்னன்னா ஃபண்டமெண்டல் நீச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீஷியஸ் 1 உடைய இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியலைஸ்ட் நீச் அப்படின்றோம். ஸோ செகண்ட் ஸ்பீஷியஸ் உடைய ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைஸ்ட் ரெண்டுமே இதுதான். ஸோ இது ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு Q தான் ஃபண்டமெண்டல் நீச்சா இருக்க முடியும். P வந்து இங்கே ரியலைஸ்ட் நீச்சா இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னா செகண்ட் ஒன். Coexistence of several species of birds in an area is possible under which conditions? ஓகே. கோஎக்ஸிஸ்டன்ட் இப்போ நிறைய டைப் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷியஸ் ஒரு ஏரியாவில் கோஎக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ அங்கே என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கணும்? ஸோ நீச் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ஹையா லோவா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை நீச் ஓவர்லேப் அண்ட் ஹை நீச் டிஃபரன்சியேஷன். இந்த எல்லாமே ஹையா இருக்கிறதுனால இதை ஸ்ட்ராங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேர்ந்து வாழ முடியாது. லோ நீச் ஓவர்லேப். ஸோ ஓவர்லேப்பிங் கம்மியாக இருக்கணும். பட் ஹை நீச் டிஃபரன்சியேஷன் அந்த ஏரியாவில் இருக்கணும். ஸோ இதுக்கு தேவையான ஹை நீச் டிஃபரன்சியேஷன் இருக்கணும். ஸோ அப்போ தான் மினிமைஸ் காம்படிஷன். ஸோ இப்படி இருந்தால் தான் இங்கே கோ எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். ஹை நீச் ஓவர்லேப், லோ நீச் டிஃபரன்சியேஷன் அப்படின்றது வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஸ்ட்ராங் காம்படிஷனும் இருக்கும், மினிமைஸ் காம்படிஷன் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ லோ நீச் ஓவர்லேப், லோ நீச் டிஃபரன்சியேஷன் இது வந்து மோர் காம்படிஷன் ஃபார் ரிசோர்ஸை வந்து ஏற்படுத்திடும். ஸோ இந்த லேண்ட். ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னா செகண்ட் ஒன். According to the classical Lotka-Volterra competition model, which one of the following condition allow for coexistence of two competing species? ஸோ நம்ம இந்த லோட்கா-வால்டீரா காம்படிஷன்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்போது ஒரு ஸ்பீஷியஸ்குள்ளேயே ஒவ்வொரு இண்டிவிஜுவல்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன் இருந்தாதான் ரிசோர்ஸுக்கு அதாவது ஃபுட்டுக்காக இருக்கக்கூடிய காம்படிஷன் இருந்தாதான் ஸோ அதனுடைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மெயின்டைன் ஆகப்படும். ஸோ அதே மாதிரி இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்குள்ளேயும் காம்படிஷன் இருக்கணும். ஸோ இதில் மோஸ்ட்டாக இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் இந்த லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் லோட்கா-வால்டீரா மாடல் சொல்லுது. ஏன்னா ப்ரே அதிகமாக இருக்கணும், ப்ரிடேட்டர் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இந்த பேலன்சிங் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எது வரும்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஆஃப் ஈச் ஸ்பீஷியஸ் கிரேட்டர் தேன் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு. மைக்கோரைசல் ஃபங்கை. ஸோ இந்த ஃபங்கை வந்து பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக உதவக்கூடிய ஃபங்கை தான். ஆர் அசோசியேட்டட் வித் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ். ஸோ நிறைய பிளான்ட் ஸ்பீஷியஸ்க்கு உதவக்கூடியது. பட் த டயக்ராம் பிலோ காஸ்ட் பெனிஃபிட் கர்வ்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் வித் ஆர் வித்வுட் மைக்கோரைசல் ஃபங்கை. ஸோ இங்கே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வித்வுட் மைக்கோரைசல் வித் மைக்கோரைசல் ஃபங்கை இந்த கிராஃப் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து சாயில் நியூட்ரியன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்க இடத்துல தான் இது வளர்ந்து பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சாயில் நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பிளான்ட்டுக்கும் மைக்கோரைசாக்கும் இருக்கக்கூடிய அசோசியேஷன் தான் இங்கே நம்ம இந்த கிராஃபை வச்சு சொல்லணும். ஓகே. இப்போ வித்வுட் மைக்கோரைசா பார்த்தீங்கன்னா நல்ல growth இருக்கு கம்பேர் டு வித் மைக்கோரைசா ஃபங்கை. ஸோ இப்போ மைக்கோரைசா ஃபங்கை ஹெல்ப் பண்ற ஆர்கானிசமா இருந்தாலும் ஸோ எதனால இங்கே கம்மியா இருக்கு? ஸோ இப்போ மைக்கோரைசா இருக்கக்கூடிய பிளான்ட்டும் மைக்கோரைசா இல்லாத பிளான்ட் ஜஸ்ட் டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் பாராசிட்டிசம் மேல தான் இது வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது என்ன ஃபேக்டர்ஸ்னால இருக்கும்னா என்விரான்மெண்டல் கண்டிஷனால இருக்கலாம், இல்ல சாயில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் லெவலோ இல்ல ஃபங்கல் ஸ்பீஷியஸை பொறுத்தோ இந்த கண்டிஷன் பாராசிட்டிக் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த கர்வ் வந்து இந்த வித்வுட் மைக்கோரைசல் ஃபங்கை விட கம்மியா இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா பாராசிட்டிசம்.
which of the following statement is incorrect? So about keystone species. So keystone species அப்படின்றது வந்து லைக் எக்ஸாம்பிள் ஆட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆட்டர் ஆர்கானிசம் ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷியஸ். ஸோ இதை எதை கன்சியூம் பண்ணணும்னா அர்ச்சின்ஸை வந்து கன்சியூம் பண்ணக்கூடியது. இப்போ இந்த சி அர்ச்சின்ஸ் வளர்றது எது மேலே அப்படின்னா கெல்ப் அப்படின்ற சீல பார்க்கக்கூடிய லார்ஜ் ஆல்கே. இங்க கீஸ்டோன் ஸ்பீஷஸே இல்லை அப்படின்னும் போது இப்போ சி அர்ச்சின் அதிகமாகுது. சி அர்ச்சின் அதிகமானாக்கா இங்க இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அதர் கம்யூனிட்டிஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ கெல்ப் வந்து வளர முடியாது, அந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கீஸ்டோன் ஸ்பீஷஸ்னால அதர் ஆர்கானிசம்ஸ் நிறைய பெனிஃபிட் ஆகும். ஸோ அதே அளவில் கீஸ்டோன் ஸ்பீஷஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இந்த ஸ்பீஷஸை பற்றி நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். இப்போ ஸ்பீஷஸ் அதர் தேன் கன்சியூமர்ஸ் கேன் பி கீஸ்டோன் ஸ்பீஷியஸா. ஸோ கன்சியூமர்ஸை தவிர இருக்கக்கூடியது தான் கீஸ்டோன் ஸ்பீஷியஸ். ஸோ எல்லா கன்சியூமர்ஸுமே வந்து கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் கிடையாது, பர்டிகுலர் ஒரு சில ஸ்பீஷியஸ். ஓகே, கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அ கம்யூனிட்டி ப்ரொபோர்ஷனேட் டு இட்ஸ் அபண்டன்ஸ். ஸோ அபண்டன்ஸ் அப்படின்போது நிறைய இருக்கக்கூடாது அப்படின்றத இப்போ பார்த்தோம். அபண்டன்ஸ் கம்யூனிட்டி வந்து இங்கே ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்கரெக்ட் ஆப்ஷன். அடுத்ததா ரிமூவிங் அ கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் கேன் ரெடியூஸ் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். கரெக்ட், இங்கே ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இப்போ இந்த கெல்ப் வந்து வளராது அந்த மாதிரி. ஸோ ரிமூவிங் அ கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் கேன் அஃபெக்ட் சக்சசிவ் ட்ராஃபிக் லெவல் காசிங் ட்ராஃபிக் கேஸ்கேட். ஸோ இதுவும் சொல்ல முடியும். ஸோ சக்சசிவ் ட்ராஃபிக் லெவல் வந்து அடுக்கடுக்காக பாதிக்கப்படும். ஸோ இப்படி நம்ம பார்த்தா நம்ம ஆன்சர் வந்து செகண்ட். ஆர் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ்ட் பை கன்சர்வேஷன் பயாலஜிஸ்ட் ஃபார் கேரக்டரிஸ்டிக் ஸ்பீஷியஸ் குரூப் இன் அ கம்யூனிட்டி. ஓகே, ஸ்பீஷியஸ் இங்கே நம்ம ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் இதை இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டாம். கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் வந்து எசென்ஷியல். இப்போ இந்த அடுத்தடுத்த ட்ராஃபிக் லெவல் ஆர்கானிசம் உடைய பாப்புலேஷன் சைஸ் மெயின்டைன் ஆகணும்னா கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைம்ல ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்பீஷியஸ் வித் டிஸ்ப்ரொபோர்ஷனலி லார்ஜ் எஃபெக்ட் ஆன் த என்வரான்மெண்ட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் அபண்டன்ஸ். ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனலி லார்ஜ் எஃபெக்ட் இருக்கக்கூடியது தான் கீஸ்டோன் ஸ்பீஷியஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட், ஏல இருக்கு எல்லாமே. ஸ்பீஷியஸ் டிஃபைனிங் அ ட்ரேட் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த என்வரான்மெண்ட். ஸோ இந்த ஸ்பீஷியஸ் தான் இந்த என்வரான்மெண்ட்ல இருக்க கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது. ஸோ இங்கே இந்த ஸ்பீஷியஸ் இப்போ ஜாஸ்தி இருக்கு, அதாவது ஸ்டோன் ஃப்ளை, நிம்ப் ஆர் மே ஃப்ளை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குன்னா அந்த வாட்டர் அன்பொல்யூட்டட் வாட்டர். ஸோ அதே மாதிரி ஷ்ரிம்ப் இருக்கும்போது மீடியம் லெவல் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அப்படின்னு. ஸோ ஹெவி பொல்யூட்டட் வாட்டர்ல இங்கே இன்வெர்டிபிரேட்ஸை பார்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்பீஷியஸோடைய ட்ரேட்னால இந்த என்வரான்மெண்டல் கேரக்டரிஸ்டிக் டிசைட் ஆகப்படுது அப்படின்றது இண்டிகேட்டர் ஸ்பீஷியஸோட கேரக்டரிஸ்டிக். ஸ்பீஷியஸ் ஹூஸ் கன்சர்வேஷன் லீட்ஸ் டு த டைரக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அதர் ஸ்பீஷியஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் இன்னொரு ஸ்பீஷியஸை டைரக்டா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா அம்ப்ரெல்லா. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்பீஷியஸோடைய ஹேபிடேட், ஸோ இந்த ஹேபிடேட் பாதுகாக்கப்பட்டதான் ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸோட ஹேபிடேட்டும் வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இது எல்லாமே ஒரே ஹேபிடேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அம்ப்ரெல்லா ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்பீஷியஸ் விச் இஸ் இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைசபிள் அண்ட் யூஸ்ட் ஆஸ் ஃபோக்கஸ் ஆஃப் பார்டர் கன்சர்வேஷனல் எஃபர்ட். ஸோ இன்ஸ்டன்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணுற அனிமல்ஸை பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ட்டாக நம்ம பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்பீஷியஸ். ஸோ அதனால இது ரொம்ப கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீஷியஸாக இருக்கு. ஸோ அதை ஃபிளாக்ஸ் ஷிப் ஸ்பீஷியஸ் அப்படின்றோம். அப்போ டீல இருக்கு இந்த ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இங்கே கரெக்டாக இருக்கு. ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷியஸ் ஹேஸ். ஓகே, ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கு, அதனுடைய நீச் வந்து நேரோவா இருக்கு. ஸோ அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்டா. இப்போ ஜென்ரலிஸ்ட் ஸ்பீஷியஸ் அப்படின் போது அதனுடைய நீச் வந்து ப்ராடா இருக்கும். ஸோ இதான் அதுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷியஸ்ல என்ன இருக்கணும், நேரோ நீச் இருக்கணும். நேரோ நீச்குள்ளேயும் இந்த நீச் யூட்டிலைசேஷன் ஹை எஃபிஷியன்சியா இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்பீஷியஸ் அங்கே இருக்க முடியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். ஸ்பீஷியஸ் கான்செப்ட் யூட்டிலைசஸ் மார்ஃபாலஜிக்கல் மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக். ஸோ பார்க்கறதுக்கும் ஜெனடிக்ஸ் வைஸாகவும் ஸோ ஆன்சிஸ்டர் ஒத்த போல இருக்கணும். ஸோ அந்த ஸ்பீஷியஸ் கான்செப்ட்ல வரும். இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் எவால்யூஷனரி ஸ்பீஷியஸ் கான்செப்ட் அப்படின்னாக்கா ஸ்பீஷியஸ் ஆஸ் அ lineage ஆஃப் ancestral descendant. ஸோ lineage ஆஃப் ancestral descendant இருக்கு. பட் அங்கே வந்து நம்மளுக்கு இங்கே என்ன பார்க்க முடியுது, டிஃப்ரெண்டா, அதாவது 4 டெட்ராபாட் லிம் கொண்டதா இங்கே வந்து ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கு. ஸோ இதில் மார்ஃபாலஜிக்கல் பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே இல்லை. இக்காலஜிக்கல் ஸ்பீஷியஸ் கான்செப்ட் அப்படின்னும் போது ஸோ இது ஒரு நீச்சுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய இந்த ஆர்கானிசம். ஸோ இதில் மார்ஃபாலஜி மாலிகுலர் கேரக்டர்ஸ்னு சொல்ல முடியாது. பயாலஜிக்கல் அப்படின்னு எடுக்கும்போது இது ரீப்ரொடக்ஷன், அதாவது ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்டர்பிரீட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் கொண்ட ஸ்பீஷியஸ். ஸோ இதுக்கும் மார்ஃபாலஜிக்கல் மாலிகுலர் கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஃபைலோஜெனடிக் ட்ரீ பார்த்தோம்னா இதுதான். இப்போ உல்ஃப், ஃபார் எக்ஸாம்பிள் கிரே உல்ஃப், இதனுடைய டிசெண்டன்ஸ் அப்படின்றோம் இந்த டாக்ஸ் எல்லாம். ஸோ இதனுடைய மார்ஃபாலஜிக்கல் ஜெனடிக், ஸோ மார்ஃபாலஜி அண்ட் மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக் வந்து ஒத்து போகும். ஸோ இதனால தான் இது வந்து ஃபைலோஜெனடிக் ஸ்பீஷியஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து 4. இக்காலஜி பார்ட்ல நம்ம இப்போ பார்த்த வீடியோ சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் டாபிக் சொல்யூஷன்.